ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு புதுசாக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டன் அழகாக ஒரு லவ் பேர்ட்ஸ் வந்திருக்குங்க. அது வந்து அந்த பச்சைக்கிளி ரொம்ப அழகாக கீழ் காலையில் எழுந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 பேரும் பால்கனியில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளவும் வந்துட்டாங்க, போகவே இல்லை. இங்கே பாருங்கள், செம்ம ஜாலியாக ரெண்டும் இங்கேயே வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. கிட்ட போய் வீடியோ எடுத்தால் கூட நகரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு 2மே வந்துடுச்சுங்க. டொமேட்டோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கிரைன்ஸ்லாம் கொடுத்தோம். ஆனால் வந்து எதையும் வந்து சாப்பிடவே இல்லை. அதில் ஒன்று மட்டும் பறந்து போயிடுச்சு, இன்னொன்று போகவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் இன்னொன்றும் கிளம்பி போயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. வீட்டில் வச்ச பச்சை மிளகாய் செடியிலேருந்து 3 பச்சை மிளகாய் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா அந்த அவரை கொடி ஒரே ஒரு சீடு எப்படியோ தெரியாமல் வந்து அது வந்தது. அந்த 3 இலையை பார்த்தோன்னே நான் கெஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக இது அவரையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. எப்படின்னா வந்து அரிசி கழுவின தண்ணி, அதுக்கப்புறம் பருப்பு வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த காய்கறி கட் பண்ணும்போது யூஸ் பண்ணுற வாட்டர், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து நான் ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து ஒரு சீட் வந்து அவரை கொடி வந்து வந்திருக்கு. ஆனால் கொடி நல்லா வளர்ந்து மேலே படர்ந்து அதில் வந்து அவரைக்காய் காய்க்கிற வரைக்கும் இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இங்கே நைட்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா ஜூன்லேருந்து நம்மளுக்கு வந்து 45 டிகிரிக்கு மேலே வந்து போகும். பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் வந்து 11:45க்கெலாம் வந்துடுறாங்க. வந்ததும் கரெக்டாக என்ன ஜூஸ் போட்டிருக்கீங்க, இன்றைக்கி என்ன ஃப்ரூட்டில் ஜூஸ் போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மில்க் ஷேக்காவது வந்து போட்டு கொடுக்கணும். தலையெல்லாம் வந்து காலையில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு போனி போட்டு வந்தாங்கன்னு 2 போனி போட்டுட்டு போனாங்க. வந்த உடனே கழட்டிட்டாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லையா? சரி, ஓகே, சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து பயங்கர வெக்கப்பட்டுட்டு ஒரு கோவத்தோடு ஒரு மதர்ஸ் டே சொல்லிட்டு போயிட்டா. ஆக்சுவலாக ஸ்கூல் விட்டு வந்ததுமே வந்து சொல்லிட்டாங்க, ஸ்கூல்லேயே சொல்லியிருக்காங்க. பேர்ட் நெஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து கையிலேயே பன்னீர் வந்து உதுத்துக்கலாம். நான் வந்து சாப்பர் இருக்கிறதுனால எல்லாமே ஒட்டுக்காக போட்டு ஒரு வாட்டி வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு க்ரீன் சில்லி வந்து சேர்த்துக்கிட்டேன். காரம் வேண்டாம் அப்படின்னா வந்து பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கோர்ஸாக அரைச்சதை வந்து ஆல்ரெடி மேஷ் பண்ண ஒரு உருளைக்கிழங்கோடு சேர்த்துக்கிட்டேன். சாட் மசாலா, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளோர் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு வந்து உருண்டி ஒரு குழி மாதிரி பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து பண்ணிட வேண்டியது தான். பன்னீர் கொஞ்சம் அதிகமாகிட்டு வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் சேர்க்குறதால வந்து நம்மளுக்கு அந்த கப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் விண்டு போகிற மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளோரை ஒரு 2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இன்னொரு பவுலில் பேர்ட்ஸோட ஹெக்கு வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சமாக பன்னீரை உதுத்து அது கூட வந்து சால்ட்டு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோரு இதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக இந்த எக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணி அதை வந்து ஜஸ்ட்டு ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இன்னொரு சின்ன பவுலில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரை வாட்டரில் ஜஸ்ட்டு நீங்கள் கரைச்சி வச்சுக்கிட்டு அதில் வந்து இப்போ நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கப்ஸு, அதை வந்து முங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெர்மிசில்லி அதாவது சேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடு இருக்கும் இல்லையா பேர்ட்ஸோடது, ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கெச்சப்பு, அது வந்து அந்த எக்கு வந்து உட்கார்றதுக்காக கொஞ்சம் கெச்சப்பு ப்ளஸ் வந்து கிட்ஸு சாப்பிட்றதுக்கும் கெச்சப் இருந்தால் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வந்து வச்சுட்டு இப்போ நம்ம பேர்டோட அந்த எக்கு வந்து வச்சிட வேண்டியது தான். இது வந்து கிட்ஸுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக என்னவோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி டிஃப்ரெண்ட்டாகவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டே டியூன் அன்புடன்.